ஆடி மாதத்தோட சிறப்பா அம்மன் கோவில் முளைப்பாரி திருவிழா அன்னைக்கு செய்கிற கொழுக்கட்டை தான் இந்த குருத்தோலை கொழுக்கட்டை. அம்மனுக்கு பிடிச்ச முளைப்பாரி வளர்த்து அம்மனே நம்ம வீட்டுக்கு வந்ததா நம்பி அம்மனுக்காக படையல் வைக்கிறது தான் இந்த பனை குருத்தோலை கொழுக்கட்டை. அம்மனுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே செஞ்சு அம்மனுக்கு படையல் வச்சு 10 நாள் திருவிழாவை கொண்டாடுறது தான் ஆடி மாதத்தோட சிறப்பு. இந்த கொழுக்கட்டை செய்ய விரியாத பனை குருத்தோலை எடுத்துக்கிறணும். எங்கள் ஊரில் செழிப்பாக வளர்கிற இந்த பனைமரம் எங்கள் ஊர்லேயும் சொல்கிறத விட வறட்சி பூமியில் வாழை பிறந்த இந்த பனைமரத்தில் பனங்கொட்டை மண்ணில் விழுந்ததுலேருந்து ஒவ்வொரு பருவத்துலேயும் ஒவ்வொரு பலன். பனங்கொட்டை வேருண்டி வளர்ந்து வரும்போது கிழங்கா சாப்பிட்லாம். பனங்கொட்டைக்குள்ள பூ இருக்கும். நம்ம தேங்காய் பூ எப்படி சாப்பிட்றோமோ அதை விட டேஸ்ட்டு ஒரு படி மேலேயே இருக்கும். வடலி பருவத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஓலையில் வயக்காட்டில் சாப்பிட்றதுக்கு பட்டையில் எப்பாவது நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்லைன்னா ஒரு தடவையாவது பட்டையில் சாப்பிட்டு பாருங்கள். சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் கோயிலில் எத்தனை பேர் சாப்பிட்டாலும் பட்டையில் தான் சோறு கிடைக்கும். குருத்தோலை மட்டை நாரில் வீட்டு உபயோகப் பொருள். காய்க்கிறதுக்கு முன்னாடி பருவத்தில் கிடைக்கிற மட்டை நாரில் நாட்டை காக்கிற சாமிகளுக்கு குண்டு தொலைக்காத ஆடை. காய்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கிட்டியிலிருந்து பதனியிலிருந்து கருப்பட்டி. கிட்டி பெருசாகி வரும்போது நுங்கு பழுத்ததுக்கப்புறம் பனம். அம்மனுக்கு படைக்கிற கூழ் கஞ்சி எல்லாமே இந்த பச்சை ஓலை பட்டையில் தான். உடம்புல அம்மை போட்டிருக்கும்போது அவங்களுக்கு கஞ்சி கொடுக்கறது கூட இந்த பச்சை பட்டையில் தான். எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல் வளர்ந்து அத்தனை பலன்களையும் கொடுத்து நல்ல மனுஷனுக்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டோட மாநில மரமாக கம்பீரமாக வளர்ந்து நிற்கிற இந்த பனைமரத்தோட நன்மைகளை பற்றி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆடி மாதம் எப்போ வரும் குருத்தோலை கொழுக்கட்டை செய்யலாம்னு காத்திருந்து செய்கிற இந்த கொழுக்கட்டைக்கு தனி ஒரு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த குருத்தோலையில் செய்கிறதுனால தான். இந்த கொழுக்கட்டை அரிசியை உடனே ஊற வச்சும் செய்யலாம். பச்சரிசி மாவை அரைச்சி வச்சுருந்தீங்கன்னாலும் அதுலேயும் செய்யலாம். வறுக்காதான் பச்சை மாவு வறுக்கணும். ஈர அரிசி மாவு, ஈரம் இல்லாத மாவு 2 மாவுலையுமே தான் இப்போ நான் செய்ய போகிறேன். 1 கப் பச்சரிசிக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு அரிசி பருப்பு 2மே நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அரிசியில் சொதன்னு தண்ணி இல்லாமல் லைட்டாக ஈரம் இருக்கணும். இப்போ மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியில் ரொம்ப ஈரம் இருந்துச்சுன்னா அரைக்கும் போது மாவு போய் கீழே ஒட்டிக்கிறோம். மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் அரைச்ச மாவு கொஞ்சம் கூட நிரடல் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேங்க. அரைச்ச மாவு ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். ஈரம் இல்லாத மாவில் தான் இப்போ ஃபஸ்ட்டு கொழுக்கட்டைக்கு திரட்டிக்கிற போகிறோம். கொழுக்கட்டை சாப்பிடும்போது இந்த பாசிப்பருப்போடு சேர்த்து முள்ளும் போது கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக பாசிப்பருப்பு சிவக்க வறுத்துட்டு நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்க போகிறோமோ அதே கப்பில் 1 கப் தண்ணி, 3/4 கப் வெல்லம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறங்க. பாகுபதெல்லாம் தேவையில்லை. 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 சிட்டிகை உப்பு சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வாசனைக்கு ஏலக்காய்த்தூள், ஈரமில்லாத மாவு சேர்த்து நல்லா கலந்துட்டு 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்து நல்ல மாவு பின்னி வர்ற வரைக்கும் நல்லா கலந்துக்கிறணும். பிடி கொழுக்கட்டைக்கு மாதிரி இல்லாமல் இந்த கொழுக்கட்டைக்கு மாவு கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். வெள்ளைப்பாகு நல்லா சூடாக இருக்கும் போதே மாவை கொட்டி திரட்டிக்கிறணும். மாவை திரட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அடுத்து ஈரமான மாவு சேர்த்து மாவை திரட்டிக்கிடுவோம். நம்ம எதில் அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறோங்க. 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி, 3/4 கப் வெல்லம் சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1 சிட்டிகை உப்பு, 3/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஈர அரிசி மாவை சேர்த்து முதல்ல நம்ம மாவை எப்படி திரட்டிக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த மாவையும் திரட்டி மாவு ஆறட்டும். இப்போ கொழுக்கட்டை மாவு வைக்கிறதுக்கு குருத்து ஓலையை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஓலை இந்த மாதிரி விரியாத குருத்து ஓலையாக இருக்கணும். ஓலை எந்த இடத்துல பிரிஞ்சு வருதோ அதுக்கு நேரம் அப்படியே கிழிச்சோன்னா ஓலை நல்லா கீத்தாக வந்துடும். அதை நம்ம கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு ஒரு ஷேப்பாக நறுக்கி எடுத்துக்கிறணும். இந்த அளவுக்கு நறுக்குனா போதும். இது உள்ளே தான் மாவு வைக்கணும். இப்போ மாவு நல்லா சூடு ஆறிடுச்சு. எல்லா ஓலையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஓலைக்குள்ள மாவை வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் இந்த ஓலைக்கு உள்ளே இந்த மாதிரி மாவை வச்சுட்டு இவ்வளோ மாவு வச்சு அவிக்கக்கூடாது. ஆனால் இது ஓலைக்குள்ளே கேப் இல்லாமல் வர்றதுக்காக ஓலை நிறைய மாவு வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுத்தோன்னா அதிகமாக இருக்க மாவு வெளியில் வந்துடும். அந்த மாவை வெளியில் எடுத்துட்டு உள்ளக்க மாவு லேசாக தான் இருக்கணும். இந்த ஓலை எப்படி இருக்கோ அதே மாதிரி கொழுக்கட்டையும் லேசாக இருக்கும். ஓலையில் மாவு வைக்கும்போது மாவை பிடிச்சி வைக்கக்கூடாது. ஓலையில் மாவு எடுத்து இழுகி வைக்கணும். நம்ம இழுகும்போது
மாவு வந்து ஓலையில் அப்படியே ஒட்டி இழுகி வரணும். அப்போ தான் சரியான பக்குவம் அந்த கொழுக்கட்டை அவிக்கிறதுக்கு. சப்போஸ் நீங்கள் வைக்கும்போது மாவு வந்து இழுகும்போது இழுகி வராமல் திரும்பி அப்படியே திரட்டிக்கிட்டே வந்துச்சுன்னா மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பச்சை தண்ணியை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து மாவை கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிட்டு கையில் மாவு அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டி வரணும். கைக்கு தொட்டுக்கிற பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிறேங்க. எண்ணெயெலாம் தொட்டுக்கிற கூடாது. கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு மாவை ஓலையில் இழுத்து இழுத்து பூசி வைக்கணும். மாவு ஓலையோட சேர்ந்து ஒட்டணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சு முடிச்சுட்டு எப்போதும் நம்ம எப்படி கொழுக்கட்டை அவிப்போமோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு அம்மனுக்கு படையல் வைங்க. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அடுத்த எப்போ ஆடி மாதம் வரும்னு கண்டிப்பாக காத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள்.